இன்றைக்கு போர்த்துகல் மெச்சிரிக்குதுன்னு பிள்ளைகள் அலாரம் வச்சு எழும்புறாங்க 4 மணிக்கு 4:30க்கு. ஏன் போர்த்துகல் ரொனால்டோ விளையாடுறாரு, அர்ஜென்டினா மெஸ்ஸி விளையாடுறாரு, நெய்மர் விளையாடுறார் பிரேசில். ஏன் டைம் வச்சு 2 மணிக்கு எழும்புற பிள்ளைகள் 3 மணிக்கு பெல் வச்சு எழும்பி டிவியில பார்க்குறாங்க. அதே பிள்ளைகளுக்கு அந்த ரப்பை பார்க்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையே. சுபுக்கு எழுப்புனா எழும்ப இயலாத பிள்ளைகள் அலாரம் வச்சு எழும்பி அந்த விளையாட்டு வீரர்களை ரசிக்கிறார்கள் என்றால் ஏந்த உங்களோட பிள்ளைகளோட நிலைமை என்ன? இன்றைக்கு நடந்தே சொல்றேன், நேற்று முந்தானதெல்லாம் இன்றைக்கு நடக்கிற நான் சொல்றேன். பார்க்குறாங்களா இல்லையா? 2 மணிக்கு கியாமுல்லை சுஜூதுல கண்ணீர் வடிக்க வேண்டிய அப்துல்லாஹும் உமைரும் நெய்மருக்கு முன்னாலேயும் மெஸ்ஸிக்கு முன்னாலேயும் அதிலே ஆனந்தப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இது தப்பா தவறாங்கிறது 2வது விஷயம். ஆனால் சுபுஹ் இல்லை, தஹஜ்ஜுத் இல்லை, கியாமுல்லை இல்லை, நடுநிசியில் அல்லாஹ்விடம் ஒரு நாள் கண்ணால் கண்ணீர் வடித்து மன்றாடி கெஞ்சி கதறாத சிறு பிள்ளைகள் கண்கள் யாரோ ஒருவனுடைய தோல்விக்காக அழுகிறது. சகோதரர்களே, தோல்விக்காக அழுகிறது. என் பிள்ளைக்கு நான் இது வாங்கி கொடுக்க இல்லை, ஸ்கூலில் போயிட்டு பாப்பா எல்லாரும் இந்த பொருளை வாங்கியிருக்கிறாங்க, இந்த பேகை வாங்கியிருக்கிறாங்க, இதை வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இல்லையே வாப்பாண்டு பிள்ளை வந்து வாப்பாட்டு அழுகிற நேரம் வாப்பாட நெஞ்சு துடிக்குது, பதறுது, என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கலேண்டு. ஆனால் அதே வாப்பாக்கு அந்த பிள்ளை சுபூத்தலாம தூங்குறது துடிக்கவில்லை, பதறவில்லை என்றால் நீங்க உள்ளதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க சகோதரர்களே. நீங்க உள்ளதுக்கு நிம்மதியை கொடுக்க இல்லை, உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்கள் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் உள்ளத்துக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்க. நான் சொன்னேன், பைத்தியார எடுத்து கத்தி எடுத்து கிழிக்கிற மாதிரி உள்ளத்தை கிழிக்கிறீங்க. ஏன்னா உள்ளம் உள்ளுக்கிறது விளங்குது இல்லை, அதுக்கு அடையாளம் இருக்கிறது, அறிகுறி இருக்கிறது. அது பெரிய தலைப்பு சகோதரர்களே. ஆனால் இதுதான் மனிதனுடைய நிலை. அல்லாஹுக்கு அவன் தந்த அருள்களை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல், அல்லாஹ் தந்த அருள்களை சிந்தித்து நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக வாழ்கிறானே, இந்த நன்றி கட்டத்தனம் எப்படி உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும்? நன்றி கட்ட வாழ்க்கை எப்படி உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும்? அல்லாஹ் சொல்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தினா இன்னும் 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 தருவேன், இன்னும் 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 தருவேன். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தில் நான் ஜகாத் கொடுக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். சதகா கொடுக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நல்ல வழியில் செலவழிக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நல்ல வழியில தாராளத்தன்மையோடு வாரி வழங்குகிறேன், உணவளிக்கிறேன், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு மாளிகைகளுக்கு உதவி செய்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். ஹராமான முறையில் செலவழிச்சா, ஹராமான முறையில் அதை பயன்படுத்தினால் தண்டனை அல்லாஹ் சொல்றானே. நன்றி கட்டத்தனத்தோடு நடந்தா எங்கட தண்டனை மிக கடுமையானது. அப்படின்னா நாங்க யோசிப்போம், என்ன பாருங்க, அவர் என்ன வட்டியோட தான் இருக்கிறாரு, ஆனா 2-3 கார் வச்சிருக்கிறாரு. தண்டனை அல்லாஹ் தாலா இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை அவனோட உள்ளத்தோட போய் பேசி பார்த்தா விளங்கும். அவர் இருக்கிற மனோநிலை அவர் உள்ளத்தோட பேசி பார்த்தா விளங்கும். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, அவர்களிடத்திலே போதிய அளவு பெரிய வாகன வசதி இல்லை, பெரிய ஆடம்பரமான வீடு இல்லை, மாளிகை இல்லை, தோட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் செங்கல் பாதியை தலையில் வைத்து படுத்திருப்பார்கள். உள்ளம் நிரம்ப நிம்மதி இருக்கும். ஏன்? அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்ட திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அந்த அல்லாஹ்வுடைய உணர்வால், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையால் தான் இதயங்கள் அமைதி வரும். உலகத்தால் அல்ல, சொத்துக்களால் அல்ல. ஃபிரௌன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு வகால அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களோட ரப்பு என்று சொன்னான். எந்த ஃபிரௌன் ரப்பு என்று தன்னை அடையாளப்படுத்தினானோ அதே ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து காட்டினான். அவனோட ஆட்சியால அவனை பாதுகாத்து கொள்ள முடிஞ்சுதா? அவனோட அதிகாரத்தால அவனை பாதுகாத்து கொள்ள முடிஞ்சுதா? அல்லது காரூன், உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை குர்ஆன்ல வியந்து ஒரு செல்வந்தன் என்று சொல்றான் என்றா, ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்றான் இவன் பணக்காரன் என்று சொல்றானா இருந்தா அது காரூன். அந்த காரூனை அல்லாஹ் அழித்தான். செல்வத்தால நிம்மதி கிடைக்க இல்லை.
நன்றி கட்டத்தனமாக வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். நானும் நீங்களும் அப்படி இருந்து விடக்கூடாது சகோதரிகளே. இந்த உலகத்துல நாங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் தந்த அருள்களை பாருங்க. அல்லாஹ் தந்த அருள்களை பார்த்தா நீங்க நன்றி செலுத்துவீங்க. நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்துவான், நிம்மதியை உள்ளத்துக்கு தருவான். நாங்க பார்க்கிறது என்ன? அல்லாஹ் தந்த கோடான கோடி அருள்களை பார்க்காம அல்லாஹ் இந்த மனிதனை திருப்பி அவண்ட பாதைக்கு எடுக்கணும். அல்லாஹ் ரஹ்மத்தாக கொடுக்கிற சில சோதனைகளை இவன் அதாபாக பார்த்து அல்லாஹ் விட்டு தூரமாகிறான். அதனால் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறான். இது ஒரு விஷயம்.